ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றிலாம் என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிட் பண்ணுறதுக்கு டெர்மினல்ன்றதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா சி லைட் பேஸ்டு, ஓகேங்களா. ஸோ ஜியூஐலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அந்த டெர்மினல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்ஸில் போயிட்டு டெர்மினல் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒன்று ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு டி, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா டெர்மினல்ஸ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ டெர்மினல்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு ஃபஸ்ட் டைம். ஸோ ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பிரிண்ட் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹோஸ்ட் நேம், ஓகேங்களா. ஹோஸ்ட் நேம் மீன்ஸ் உங்கள் சிஸ்டமோட நேம். நீங்கள் இனிஷியலாக செட்டப் பண்ணுறப்போ உங்களுக்கு கிரியேட் பண்ணி கேட்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஹோஸ்ட் நேம் என்ன செட் பண்ணணுன்றது அந்த நேம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் எல்எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டேரக்டரி. ஸோ நம்ம டேரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த கண்டென்ட்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லேயே டைப்ஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எல்எஸ் என்டர் பண்ணுறோம், நீங்களே பாருங்கன்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் டீட்டெயில்ஸ்லாம் வந்துருக்கு, பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியாச்சு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு. ஸோ லைக் வந்து பார்த்தோன்னா இதில் எது ஃபைல் எது டேரக்ட்ன்றது நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக தெரியாது நம்மளுக்கு, ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தா நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா LS-L இப்படி கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டர் வைஸ் வரும், லைக் ஓகேங்களா உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம்ஸ் சேம் இங்கே என்ன டிஸ்பிளே ஆகியிருந்ததோ அது அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும், ஓகேங்களா. இந்த கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் லெவல் பர்மிஷன், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அண்ட் குரூப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸு, ஸோ எப்போ கிரியேட் பண்ணுது அந்த டேட்டெல்லாம் வரும் இங்கே, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இது ஃபைலாக டேரக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இந்த -Lன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல், டின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரி. ஸோ ரிமைனிங் இருக்கின்றது RW இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலில் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பர்மிஷன்ற மாதிரி சொல்லுவோம், ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்தா நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன இதுன்றதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா PWD. இந்த PWDன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைரக்டரியில் இருக்கீங்க, ஆனால் அந்த டைரக்டரி எது என்ன எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த கமாண்ட் என்டர் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஓம் ஆஷ், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரி வந்து தான் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறீங்களோ இல்லை மூவ் பண்ணுறீங்களோ அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ஓகே, இல்லை அப்சல்யூட் பார்த்து இல்லை ரிலேட்டிவ் பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் இந்த மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா CD. ஸோ CDன்றது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி, ஓகேங்களா. இப்போ நான் CDன்றது என்டர் பண்ணால் எந்த ஒரு ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் ஆகாது. ஏன் என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஹோம் டைரக்டரி தான். இப்போ CD வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் CD யூஸ் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டைரக்டரி தான் போகும். நீங்கள் எந்த டைரக்டரி இருந்தாலும் சரி, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டைரக்டரி வந்துடும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸரோட ஹோம் டைரக்டரி தான் இருக்கும். ஸோ ஆஷ்ன்றது தான் நம்ம யூசர் நேம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஷோட ஹோம் பார்த்து நம்ம வந்துட்டோம், ஓகேங்களா. அங்கே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட்ஸ்குள்ளே மூவ் பண்ணலாம், ஓகேங்களா. CD டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே CD டவுன்லோட்ஸ்ன்றது ஆட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா LS-L கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்தா ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை, ஓகேங்களா. ஓகே, ஸோ சேம் இப்போ அகைன் நான் இப்போ CD வெறும் CD கொடுத்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டைரக்டரி வந்துடும், ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து பார்த்தா டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்துடுறேன், எதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தா நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா MKDIR. ஸோ MKDIR இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் டைரக்டரி, ஓகேங்களா. ஸோ ஒரு டைரக்டரி மீன்ஸ் ஃபோல்டர் தாங்க டைரக்டரி. லினக்ஸ் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டரி தான் சொல்லுவோம். விண்டோஸில் எடுத்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ மேக் டைரக்டரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரியோட நேம் எதுவாக நம்ம தரலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேம் கொடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தா ஃபோல்டரான்றது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொன்ன மாதிரி தான் D. ஸோ D தான் டைரக்டரி, ஓகேங்களா.
இப்போ ஆஷ்வா டெவாப்ஸ் கொடுத்துறேன். இப்போ உள்ள வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரக்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த டேரக்டருக்குள்ள சிடி கொடுத்து சேஞ்ச் ஆகிட்டேன். ஓகேங்களா? பட் ஆனால் எனக்கு ப்ரீவியஸ் டேரக்டரி போகணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் போகும். அந்த இடத்துல நீங்கள் எப்படி போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிடி டபுள் டாட். ஸோ இந்த டபுள் டாட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் போவீங்க. ஓகேங்களா? ஸோ கரண்ட் ஃபோல்டர்லேருந்து ப்ரீவியஸ் ஃபோல்டருக்கு போவீங்க. லைக் தட். அவ்வளோதாங்க. சிம்பிள். சிடி கமாண்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா RMDIR. ஸோ RMDIR வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் டேரக்டரி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸாக ஒரு டேரக்டரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லைக் வந்து பார்த்தோன்னா MKDIR அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணி பார்த்தோம் நம்ம. சேம் அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RMDIR கொடுத்து அந்த டேரக்டரி நேம் கொடுத்தோம். இப்போ அந்த டேரக்டரி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, ஏன்னா நம்ம RMDIR கமாண்ட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் டேரக்டரி இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுற பர்பஸ். ஓகே, நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். ஐ மீன் ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும் பார்க்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா TXT ஃபைலோ இல்லை ஜாவா ஃபைலோ பைத்தான் ஃபைலோ HTML ஃபைல் இல்லை JS ஃபைல் அந்த மாதிரி எந்த ஃபைல் கிரியேட் பண்ணுறதுனாலும் சிம்பிள் தாங்க. TUCH டச். ஸோ டச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா app.sh. sh மீன்ஸ் ஷெல் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணணும்ல. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா VI இருக்குது, VIM இருக்குது, ஐ மீன் விம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா நேனோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேனோ யூஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ நேனோ கொடுத்துட்டு app.sh அந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா GNU எடிட்டர் தான். ஸோ GUI எடிட்டர் அந்த கான்செப்ட் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தா நம்ம எந்த ஃபைல் ஐ மீன் எதனா ஒன்று கொடுத்தோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தா ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும்னா அதுக்கு ஒரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டர் ஃபைல் மாதிரி நமக்கு டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு போக போக என்னன்றதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ மீன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒன்று உங்களுக்கு என்டர் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+O என்டர் Ctrl+X அவ்வளோதாங்க. சிம்பிளாக சேவ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலை ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ டச் கமாண்ட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ எடிட் பண்ணிட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+O என்டர் Ctrl+X. ஸோ Ctrl+O வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு, என்டர் வந்து பார்த்தீங்கன்னா SR நோ அந்த ஆப்ஷன். ஓகேங்களா? Ctrl+X வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறது, அதாவது நேனோ எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ அந்த ஃபைல் வந்து பார்த்தா நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி அந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது? லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வியூ பண்ணி பார்க்க போகிறேன் அந்த ஃபைலை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் மீன்ஸ் கன்கார்டினேட். ஓகேங்களா? இந்த கன்கார்டினேட் கொடுத்துட்டு ஐ மீன் கேட் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் ரைட் பண்ணியிருக்க அந்த ஃபைலோட கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட் மட்டும் தான் யூஸ் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ ஃபைல் வியூ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாஸ்ட்லேருந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபைலோட எண்டு லாஸ்ட்ல கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தா பிரிண்ட் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தா நம்ம ஜஸ்ட் 2 லைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதனால வந்து பார்த்தா ஃபுல்லாக பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? சேம் எட்டு வந்து அதே தான். எட்டு வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் இருக்க ஃபைல்ஸ் பிரிண்ட் ஆகும். லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நம்ம எந்த ஃபைலுக்கு வச்சிருந்தாலும் அந்த ஃபைலுக்கு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 பேஜ் வைஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே நிறைய பேஜஸ் இருந்துச்சுன்னா பேஜ் வைஸாக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். லைக் என்டர் அடிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் பேஜாக போகும். ஸோ ஃபைலோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு கியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் லைன் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ tail-n1 ஃபைலோட நேம். ஸோ tail-n வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகேங்களா?
ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபன் என்னன்றது டிக்ளேர் பண்ணிவிட்டு எத்தனை லைன் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒன் லைன் நான் பிரிண்ட் பண்ணேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸோட நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எட்டும் சேம் கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி தான் டெய்லி எட்ன்றது தான் நம்ம டிஃபைன் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா இந்த லெஃப்ட், டெய்ல், ஹெட், கேட் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லணும்ல. எல்எஸ், டச், மேக் டைரக்டரி, ஆர்எம் டைரக்டரி அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதோட நம்ம நிறையவே டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது ஒரு லிஸ்ட் மேனுவல் மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது வியூ பண்ணி பார்க்கறதுக்கு. அது எப்படி நம்ம வியூ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எம்ஏஎன் மேன் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மேன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல். ஓகேங்களா? ஸோ எல்எஸ் கமெண்ட் நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் நான் செக் பண்ணணும்னா மேன் எல்எஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். ஸோ எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி எல்எஸ்னா லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்எஸ் கொடுத்துட்டு ஆப்ஷன் ஃபைல் அப்படின்னு கொடுக்கலாம். -a-ALL. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. என்ட்ரடிக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ யூஸ் பண்ணணும்னா ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதனா ஒரு கமெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், லைக் அந்த கமெண்ட்ஸ் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னா எல்எஸ் என்ற கமெண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கமெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது பார்த்துட்டோம், எடிட் பண்ணுறது பார்த்துட்டோம், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், டெலிட் பண்ணுறதுலாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தா ஒரு ஃபைலை வந்து பார்த்தோன்னா நம்ம காப்பி பண்ணலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ app.ch ஒரு என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நான் மூவ் பண்ண இந்த இடத்துல எனக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க அந்த ஃபைலை நான் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் டைரக்டரிக்குள்ள மூவ் பண்ண போகிறேன், காப்பி பண்ண போகிறேன். ஸோ அந்த சேம் நம்ம எப்படி விண்டோஸில் Ctrl+C Ctrl+V கொடுக்குறோம் அதே ஆப்ஷன் தான். லைக் வந்து பார்த்தா இங்கே கமெண்ட்ஸ் மூலம் யூஸ் பண்ணிக்கிறோம். சிபி. ஸோ சிபி மீன்ஸ் காப்பி. ஓகேங்களா? ஸோ app.ch எந்த ஃபைல் நம்ம காப்பி பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்டரியும் நான் காப்பி பண்ண போகிறேன் அப்படின்றத நான் இங்கே டிக்ளேர் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ டவுன்லோட்ஸ்லேருந்து டாக்குமெண்ட்ஸ்க்கு காப்பி பண்ண போகிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்து நான் இங்கே எப்படி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஓம் ஹேஷ் டாக்குமெண்ட்ஸ் இப்படி ஃபுல்லாகவும் தரலாம். ஓகேவா? இல்லை நான் ரிலேட்டிவ் பார்த்தா தரப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிள் :/டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக லைக் ஆல்ரெடி சொன்னேன், டபுள்.னா 1 ஸ்டெப் பேக்வேர்ட் போகும். ஸோ அதான் மாதிரி தான் டவுன்லோட்ஸ் பேக்வேர்ட் பண்ணிங்கன்னா ஓம் டைரக்டரி எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல இருந்து டாக்குமெண்ட்ஸ்ன்றது நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்டர் அடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட்ஸ் இல்லை நான் மூவ் ஆகிட்டேன். நீங்கள் அந்த ஃபைல் வந்து பார்த்தா செக் பண்ணுறேன் நான் இருக்கா இல்லைன்றது. ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட்ஸ்லேயே கன்செக்ட் பண்ணி பார்க்கலாம்ல, இல்லை டைப் பண்ணியல். ஸோ இங்கிருந்தே நம்ம பார்த்தோம்னா எல்எஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி டவுன்லோட்ஸ்லையும் அந்த ஃபைலு கலந்து செக் பண்ணிக்கலாம். அதே எப்படின்னா சேம் ரிலேட்டிவ் பார்த்தா நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு :/downloads இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணுறதை பார்த்தோம், டைரக்டரி கிரியேட் பண்ணி பார்த்தோம், டைரக்டரி ரிமூவ் பண்ணுறதை பார்த்தோம், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அந்த ஃபைல் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைலோட நேம் நம்ம ரீநேம் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரீநேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா MV அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. ஸோ app.sh இருக்கு. நான் அதை வந்து பார்த்தோன்னா MV app.sh அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா test.txt அப்படின்னு தரேன். txt மீன்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா MV யூஸ் பண்ணி ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணியிருக்கேன். ஸோ ரீநேம் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ test.txன்றது ரீநேம் ஆயிடுச்சு. ஸோ ஃபைல் நேம் ரீநேம் பண்ணால் ஃபைல் உள்ள இருக்க கண்டென்ட்லாம் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா போகாது. ஸோ சேம் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், காப்பி பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரீநேம் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா மூவ் பண்ணலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா அது விண்டோஸில் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுப்பீங்க, அதாவது கட் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் ஒரு டேரக்ட்லேருந்து ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு கட் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணும். ஸோ அதே ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சேம் எம்பி அதே கமெண்ட் தான் இங்கேயும் test.txt ஸ்பேஸ் எங்கே நான் மூவ் பண்ண போகிறேன்றதை நான் கொடுக்க போகிறேன். ஸோ அகைன் நான் டவுன்லோட்ஸ்க்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எம்பி ts.text ரேடியோ பார்த்து கொடுத்து டவுன்லோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இங்கே அந்த ஃபைல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துருச்சு அந்த ஃபைல். ஸோ எம்பி கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போத் மூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 2 பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ் சிடி mkdir rmdir டச் நானோ சிபி எம்வி ஹெட் டெயில் லெஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் யூஸ் பண்ணலாம், எல்எஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. இப்போது இவ்வளோ கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு கமெண்ட் டைப் பண்ணிட்டேன், ஸோ லென்த்தாக இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்து தான் எரேஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. லைக் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணாமலே நெக்ஸ்ட் லைன் போடலாம். கண்ட்ரோல்-C கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாமல் நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஸோ Ctrl+C இந்த கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா என்னோட டெர்மினல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது, ஐ மீன் இவ்வளோ கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா கிளியர் பண்ணணும். ஸோ கிளியர் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். கிளியர் யூஸ் பண்ணால் போயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. அதாவது நான் இதுக்கு முன்னாடி என்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டாக நான் எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா என்னென்ன கமெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பேசிக் கமெண்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டாக பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் பற்றி பார்க்கலாம். லைக் வந்து பார்த்தா ஒரு அப்ளிகேஷன் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். தென் வந்து பார்த்தோன்னா ஃபைல் பர்மிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. யாருக்குள்ள லினக்ஸ் கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்காங்களோ மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸும் மறக்காம ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.